மேன்வியூ நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்லம்மா எங்கள் அம்மா செய்கிறது என்ன இன்றைக்கி செய்ய போகிறாங்க டிஷ் அப்படின்னா, எறாவில் சொட்டா, அதுக்கு பேர் எறா சொட்டான்னு சொல்லுவாங்க. அது எறாவில் கட்லெட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இன்றைக்கி அதுதான் செய்ய போகிறாங்க, எறா சொட்டாவை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா விஷயத்தையும் இதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க. இப்போ வெங்காயம் இருக்குது, எறா இருக்குது, மிளகாய் பொடி, உப்பு, மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு இப்போ வதக்கணும். எண்ணெய் ஊற்றுறேன் இப்போ கொஞ்சம். வெங்காயம், அதோடய கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ எறா போட போகிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கானது, மிளகாய் பொடி தேவைக்குள்ளது. இப்போ இதை நல்லா தண்ணி இருக்க சுண்டந்தனி வதக்கணும். இதை நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமேலுக்கு நம்ம இதோடய தேங்காய் உடைச்ச கடலையெல்லாம் போட்டு அரைக்க போகிறோம். வதக்கி வச்ச எறாவை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ ஒரு தேங்காய் போட போகிறேன். உடச்சகளை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்க்க போகிறேன். அதில் இப்போ அரைச்சாச்சு. இந்த பதத்தில் தான் அரைச்சி இந்த மாதிரி எடுக்கணும். தெரியுதா? இப்போ எடுத்து போட போகிறேன். நான் அரைச்சது இப்போ நான் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்க்குறேன். இந்த மாதிரி கலரில் தான் நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா சிவப்பாக இருக்குல்ல, இந்த மாதிரி கோடருங்கெல்லாம் வர மாதிரி எடுக்கணும். நல்லா சிவந்த பிறகு பாருங்கள் எப்படி சிவந்துருக்குன்னு. எறா சொட்டா ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு, பெரியவங்க எல்லாருமே டிவியை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி எறா சொட்டா சாப்பிட்றது ஒரு தனி டேஸ்ட். சூப்பராக இருக்குது. கிறிஸ்பியாக இருக்குது. இன்னொன்று சாப்பிடலாம். உங்கள் வீட்டில் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இந்த எறா சொட்டாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் இந்த மேன்வியூக்கு
உங்கள் நேம் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானில் ஆல்னு போட்டுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வரும். இந்த மாதிரி இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக உள்ளதை வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.